என்னுடைய குடும்பத்தை கூட ஆண்டவர் சாட்சியா நிறுத்தியிருக்கிறார். கடந்த புதன்கிழமை என்னுடைய மூத்த மகளுக்கு ஆண்டவர் அற்புதமா 2 ஆண் குழந்தையை கொடுத்தார். சொன்னபோது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா கூட தெரியலாம். ஏன்னா குழந்தை பிறந்துச்சுங்கிறது ஒரு சாதாரண தெரியலாம். ஆனா அதை கடந்து வந்த பாதையை மட்டும் நான் சொல்லி சொல்லுறேன். என் மூத்த மகளை பற்றி உங்களுக்கு தெரியும். அது கடந்த ஒரு 6 மாதத்திலிருந்து ஒரு போராட்டத்தின் வாழ்க்கையில தான் அதை கடந்து வந்தது. அதனால பாருங்க, அது படிப்புலையும் சரி மற்ற எல்லா காரியத்திலும் ஒரு போராட்டம் தான். ஏன்னா அது வந்து நைட்டே போகுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்த அந்த மகளை ஆண்டவர் எப்படி படிக்க வைக்கிறவர்கள் அவர் கிருபை செஞ்சார். அதன் பின்பாக திருமணம் நடந்தது. திருமணம் முடிஞ்ச உடனே அந்த பிள்ளை வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனா பாருங்க, திருமணம் ஆகி 1 வருட காலம் ஆகியும் அது குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் பாருங்க, அந்த திருமணம் ஆகி 1 வருட காலம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். என்னன்னா, இரட்டத்தனையாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாக உனக்கு 2 குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் என்று அநேக தீர்க்கதரிசி நம்முடைய சபைக்கு வந்து அநேக தீர்க்கதரிசி வந்திருக்காங்க. ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணும்போது இதைதான் சொன்னாங்க. ஆனா பாருங்க, ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க, ஆனா நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட 10 வருட காலமாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஒவ்வொரு வருடமும் பாருங்க, நாங்க எதிர்பார்த்து கொண்டே இருக்கோம். சரி, இந்த வருடம் வந்துடும், இந்த வருடம் வந்துடும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து கொண்டே இருக்கோம். ஆனா காரியம் ஒன்று நடக்காது. நீதிமொழி சொன்ன மாதிரி வந்து நெடுவாமை காத்து உட்படுது இருதயத்தை இழைக்கப்படும். உண்மையில இதயத்தை இழைக்கதான் செஞ்சு. ஏன்னா தேவனுடைய வார்த்தையெல்லாம் சத்தியம். ஆமென். அந்த இதயத்தை இழைக்கதான் செஞ்சிச்சு. என்னடா என் பொண்ணு கூட அநேக வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்து இந்த வருடம் கண்டிப்பா கிடைச்சிடும் நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இல்லைன்னு உடனே அதே சோர்ந்து போய் நிறைய இடங்கள்ல கூலி புரியல சொன்னோம்னா, என்னுடைய 2ஆம் மகள் திருமணத்துல கூட அதெல்லாம் நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா பார்த்துட்டு கேட்கிறாங்க. உடனே பார்த்தோட என்ன நிச்சயம், அது வந்து இயற்கை தான். எல்லாருமே கேட்பாங்க, என்னங்க என்னப்பா அப்படின்பாங்க. உடனே இல்லையா அப்படின்னா நான் என்ன பண்றேன், நீ அங்க போ, இங்க போ, அந்த டாக்டரை பாரு, இந்த டாக்டரை பாரு அப்படின்ட்டு அநேக ஆலோசனை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய உள்ளத்துல வந்து ஒரு சோர்வு வந்துடும். அதனாலே அது வந்து எந்த ஃபங்க்ஷனும் அதை கலந்துக்காது. எந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு ரொம்ப கூச்சப்படும். ஏன்னா போனோடனே இதாப்பா கேட்கிறாங்க, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு அது வராது. என்னுடைய மகளுடைய திருமண காரியத்துல வந்து என்னன்னா, அதனால நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது முகத்துல வந்து அந்த திருமண காரியத்துல ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப கூட ஆண்டவரை என்ன ஆண்டவரை நீங்க வாக்குத்தத்தம் பண்ணிட்டீங்க, ஆனா அது வந்து அது நிறைவேற்ற இவ்வளவு காலதாமதானது எதனால தெரியல. நாங்களும் சில நேரம் சோர்ந்து போயிருக்கோம். ஆனாலும் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். ஆபிரகாம் பாத்தீங்கன்னா, அப்பதான் நான் நினைச்சேன், அது தேவனுடைய வார்த்தையெல்லாம் பாருங்க நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வரும்போது அது ஒரு அற்புதமாக தெரியுது. எப்படின்னா, ஆபிரகாமும் இதே ஒரு சூழ்நிலை தான். கிட்டத்தட்ட 25 வருட காலமா காத்திருந்து ஈசாக்கை சுதந்திரத்துக் கொண்டார். அதே மாதிரிதான் அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது ஒரு சாதாரண தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தையில அது நிச்சயம் அப்படிங்கறது அது நல்ல ஒரு ஆணித்தரமாக நாங்க உணர முடிஞ்சது. பாருங்க, கிட்டத்தட்ட 10 வருட காலமாக அப்படியே கடந்து வந்து கடந்த நாட்களிலே அவர் கன்சீவ் ஆகினாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் சூழ்நிலை எப்படி மாற்றுகிறாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த என் பொண்ணு இருக்கிறது பெங்களூர் பட்டணம். அங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க தனியா இருக்கிறாங்க. இந்த பிரசவ காலத்துல அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரீட்மெண்ட் போன மாதிரி தான் அது கன்சீவ் ஆச்சு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு நாள் ஊசி போடலாம். அது வயிற்றிலேயே தான் ஊசி போடணுங்கிறதா சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வயிற்றிலேயே ஊசி போடணும். அப்ப பாருங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி போனோம். உங்களுக்கு தெரியும், பெங்களூர் பட்டணத்துல வந்து நீங்க 5 கிலோமீட்டர் கடந்து போனா திண்டுக்கலன்னா 5 கிலோமீட்டருங்கிறதே நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கடந்து போகலாம். அங்க அப்படி கிடையாது. 5 கிலோமீட்டர் 1 ஹவர் ஆயிடும் கடந்து. அவ்வளவு டிராபிக் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்துல ஆண்டவர் கிருபையா என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த போற ஹாஸ்பிட்டல் நர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அபார்ட்மெண்ட்லயே வந்து தங்கும்படியான ஒரு சூழ்நிலை அதெல்லாம் உண்மையில ஆண்டவர் செய்யற பெரிய காரியம். ஏன்னா அது டெய்லி ஊசி போடணும். அதுக்காக ஒவ்வொரு நாள் போயிட்டு இருந்தா இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கனால போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா பாருங்க, ஆண்டவர் அற்புதமாய் அந்த நர்ஸே அங்க குடிவர செய்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஊசி போட்டு போயிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, வாரம் டெஸ்ட் பண்ணணும், பிளட்டை வந்து டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து மெடிக்கல் ரீதியா பண்ணிட்டு இருக்கனால அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அதோடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால ஒவ்வொரு வாரமும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா அப்ப அதுக்கு நம்ம லேபுக்கு தான் போகணும். ஆனா பாருங்க, ஆண்டவர் கிருபையினால அவங்க அந்த நர்ஸ் அவங்களே வந்து வீட்லயே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. வீட்லயே வந்து எடுத்துட்டு போய் வீட்லயே வந்து ரிசல்ட் சொல்லி இப்படி ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் திண்டுக்கலுக்கு வந்து ஆராதனையை கலந்து கொண்டு இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை காலையில பாத்தீங்கன்னா
நைட்டு டியூட்டி அதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டு காலையில எந்திரிச்சு பார்த்தது பெட்ல ஃபுல்லா ஈரமா இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியுது 8 மாசம் தான் முடிய போகுது, 9 மாசம் ஸ்டார்ட் ஆகல, 8 மாசம் முடிய போற அந்த சூழ்நிலையில அதுக்கு திடீர்னு தண்ணி பெட்ல தண்ணியா இருந்தோடனே அதுக்கு ஒரு டவுட் வந்துதான். எங்க வீட்டுல அங்கதான் இருக்காங்க, கூட இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு என்னன்னு தெரியல உடனே 2வது பொண்ணு டாக்டரா இருக்கனால அதுக்கு உடனே போன் பண்ணி கேட்டோடனே அது சொல்லிருக்கு, இல்லம்மா இது வந்து கண்டிப்பா இது வந்து பண் குடத்தை உடஞ்சிருக்க மாதிரி தெரியுது, உடனே ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன்ட்டாங்க. உடனே பாருங்க அந்த நர்ஸ் பாருங்க அவங்க வேற பக்கம் போறவங்க அன்னைக்கு அவங்க அங்க இருந்திருக்காங்க. உடனே அவங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க, வந்து உடனே செக் பண்ணி இல்லைங்க இது பனிக்குடம் தான் உடஞ்சிருக்கு, அதான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாம் என்ன வந்து 2 குழந்தைனால ஒரு பனிக்குடம் தான் உடஞ்சிருக்கு, ஒரு பனிக்குடம் உடையல. அதனால வந்து அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து புதன்கிழமை மதியம் 12:50 வந்து ஆண்டோட பெரிதான கிருபையினாலே 2 குழந்தைகளையும் தேவன் தான் கூட இருந்தாங்க. வயசு 33 ஆயிடுச்சு. அதனால அந்த 2 குழந்தை தாங்க முடியல. அது வந்து அது வயிறுலாம் பெருசா, அதனால அது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆண்டவர் தான் அந்த பிள்ளைக்கு பலனை கொடுத்தார், பலனை கொடுத்து அற்புதமா 2 குழந்தையை கொடுத்தார். ஒரு குழந்தை 1.6, ஒரு குழந்தை 1.9 இடம் இருந்ததுனால அவங்க வந்து அதை தெரியும், 2 குழந்தையா இருந்தா அவ்வளவுதான் இடம் வருமா. அதனால அவங்க வந்து அந்த அவங்க கண்காணிப்புல வச்சிருக்காங்க. இப்ப 2 பேரும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறாங்க. என் பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, அது உடனே ஒரே நாள் சரியாயிடுச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க தொடர்ந்து உங்களுடைய ஜெபம் தான், அதை மாற்றிக்கிறதே கிடையாது. உங்களுடைய சபையாருடைய ஜெபம் தான் அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் அற்புதமான அந்த காரியத்தை செய்தார். நான் தொடர்ந்து அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிங்க. 2 குழந்தை வந்து ஒரு குழந்தை வளர்க்கறதே பெருசு, 2 குழந்தைங்கிறது எவ்வளவு சிரமம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க வந்து அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி அந்த மாதிரியே ஆண்டவர் பலப்படுத்தணும், பிள்ளையை பாதுகாக்கணும். அதனால ஜெபம் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். நான் தொடர்ந்து என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் குடும்பத்தையும் ஆண்டவர் சாட்சியாக இருக்கிற தேவாதி தேவனுக்கு போராட